ஹலோ மோகன்ராஜ் ஸ்பீக்கிங். நான் சித்ரா பேசுறேன். மை குட்னஸ், சதீஷ் சித்ரா பேசுறா. நீ எங்கிருந்து பேசுற? கொஞ்சம் இரு. ஹலோ சித்ரா. சதீஷ் சார், சார் ஹெல்ப் மீ ப்ளீஸ். சித்ரா, உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. இப்போ எங்கிருந்து பேசுற? ஐ டோன்ட் நோ. என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்டு இவங்க சித்ரவதை பண்றாங்க. என்னை கொன்னுடுவாங்க, காப்பாத்துங்க. பிலீவ் மீ, நிச்சயம் நான் வந்து உன்னை காப்பாத்துவேன். ஹலோ ஹலோ சதீஷ் சார். ஓகே சித்ரா, டோன்ட் பேனிக். சீக்கிரம் நாங்க வந்துடும், ஒன்றும் பயப்படாத. மோகன், டெல்லியில எங்கேயோ நேரத்தில் பரேட் நடந்துட்டு இருக்கு. அது எந்த இடம்னு கண்டுபிடிக்கணும். பரேட்? எஸ். சித்ரா இப்போ டெல்லியில ஏதோ பரேட் கிரவுண்ட் பக்கத்துல தான் இருக்கா. சதீஷ், உன் புது ரட்சகன் உன் கண் முன்னால குண்டடிப்பட்டு செத்த கிரண் வர்மா மாதிரி அவனும் உயிரை விடுறதை நீ பார்க்கணுமா? அப்படி நான் சொல்லு. அந்த கேசட்டும் பேப்பர்ஸும் தான் உனக்கு வேணுமா, இல்ல அவன் வேணுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. Tell me, bitch, I will kill you. அது எங்க இருக்கு சொல்லு. நான் சொல்லிடுறேன். இப்ப சொல்லிடுறேன். நான் சதீஷ் சார் கிட்ட பேசினேன். ஹலோ சார், நான் தான் சார். சித்ரா, நீ எங்க இருக்க? எனக்கு தெரியல. இப்ப இவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலன்னா நம்மள இவங்க. நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? சோ ப்ளீஸ் நாம அதை திருப்பி கொடுத்தலாம். இல்லனா. ஹலோ பிரியோரியன். ஓ, இட்ஸ் யூ. உனக்கு என்ன வேணும்? சொன்னல, அந்த கேசட்டும் டாக்குமெண்ட்ஸும். நோ, அது உன் கைக்கு கிடைக்காது. You son of a bitch! What do you think of me? Beggar? Scoundrel? A stupid fool? Yes, you are one. அது மட்டும் இல்லடா, ஒரு கோழ மாதிரி ஒளிஞ்சிருந்து சித்ராவை கடத்திட்டு போய் வச்சிருக்கிற அப்பம் பேர் தெரியாத bastard. அதான்டா நீ. Stop it! உன் கையில நீ வச்சிருக்கிற ஆதாரங்கள் எனக்கு ஒரு துரும்புக்கு சமங்கிற விஷயத்தை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்குள்ள சதீஷ் சார், இவ டெட் பாடி உங்ககிட்ட வந்து சேரும். பாலேசர், உனக்கு வேண்டியது கேசட் பேப்பர்ஸ் தானே? அதை நான் தரேன். ஆனா சித்ரா சேஃபா எனக்கு திரும்ப கிடைக்கணும். ஒரு சின்ன அடி கூட படக்கூடாது. That's good. சொல்லு, நான் என்ன செய்யணும்? சொல்றத கேட்டுக்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் கைமாற வேண்டிய இடத்தையும் அதோட டீடைல்ஸையும் 5 நிமிஷத்துக்குள்ள உனக்கு ஃபேக்ஸ் பண்றேன். நான் சொன்னபடி செஞ்சா சித்ராவை ஆளுங்க சேஃபா உங்ககிட்ட சேர்ப்பாங்க. அப்புறம்
உனக்கு துணையா ஒரு ஃபோர்ஸும் வரக்கூடாது. நீ மட்டும் தனியா அங்க வரணும். புரிஞ்சதுல? குட் லக் டி. மோகன்ராஜ் என் ஃப்ரெண்டு. என்ன சதீஷோட ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? பாவ சதீஷ், அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனா என்ன செய்யறது, வேற வழி இல்ல. இந்த டீலிங்ஸ் முடியறப்போ உன் டெட் பாடி தான் அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு அவனுக்கு சுத்தமா தெரியாது. No! You can't do that! அவனுக்கு இந்த சின்ன கிஃப்டியாவது நான் கொடுக்க வேண்டாம்? ம்? இந்த ஏரியால தான் அவன் சொல்லியிருக்கிற பிரிட்ஜ் இருக்கு. ஓல்டு டில்லியில இருந்து 45 கிலோமீட்டர் தூரம் போகணும். இத சுத்தி காடுகள் இருக்கு. And you will be standing here. ரைட் சார். அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட்ல ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கு. அங்க இருந்து அட்டாக் பண்ணா? நோ, அது ரொம்ப ரிஸ்க். போலீஸ் வாட்சிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் நல்லது. எஸ்பெஷலி போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு வரக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். சிக்னல் கொடுத்தா போலீஸ் வந்துருவாங்க. நேரடியா அவன் கூட மோதுறது நல்லதில்லை. அது ப்ராப்ளத்தை அதிகமாக்கிடும். பட் மோகன், இந்த ஆபரேஷன் எந்த விதத்திலாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் இல்லை. அட, ஏன் ஃபெயிலியரை பத்தி நீ யோசிக்கிற? நாம வின் பண்ணுவோம். சித்ராவை சேஃபா காப்பாத்துவோம். பரத், No, I don't want any explanations. अरे बस को क्या बोलो? Search them immediately. Shit.
சதீஷா, ஐம் ரியலி அஃப்ரைட். நீங்க எப்படி? நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஆக்சுவலி ஐ வாஸ் தேர். சித்ராவுக்காக. பாஸ்டட், உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல? ரொம்ப நல்லவமாய் நடிச்சு என் கூடவே இருந்து குழி பறிச்சுட்டு உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற இல்ல? நீ என்ன சொல்ற? நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறதையும் செய்ய போறதையும் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பறிகொடுத்தவனோட வேதனையை நீ தெரிஞ்சுக்கணும். நீ மட்டும் இல்ல, உன்னோட காட்ஃபாதர்னு சொல்ல போற அந்த அயோக்கிய நாயும் தெரிஞ்சுக்கணும். நல்லா இருந்துச்சு உன் நடிப்பு, ரொம்ப கம்பீரமா இருந்துச்சு. எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண? உன்னை நண்பன் நினைச்சதுக்கா? நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கா? இல்ல என் மனசாட்சியை விட நான் உன்னை நம்பினதுக்கா? சொல்லு, எதுக்குடா இதெல்லாம் செஞ்ச? சதீஷ், தப்பா என்ன நினைச்சிட்டு இருக்க? ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இல்ல, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இனிமே நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன். ஆமாண்டா, நான் உன்னை ஏமாத்தினேன். எதுக்காக? ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் பவர், ஐ வாண்ட் டு ரூல் தி வேர்ல்ட். அதுக்காக உன்னை கொலை கூட செய்வேன். சதீஷ், எனக்கு விடாத ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். உன்னை கொல்லாம விட்டது உன் மேல பரிதாபப்பட்டு இல்ல. அவனுக்கு எதிரா, பால் பி ஐசக்கு எதிரா ஒரு சாட்சியா, அப்ரூவரா எனக்கு நீ வேணும். நான் முதல்ல உங்ககிட்ட கம்பல் பண்ணி அந்த அயோக்கிய கதையை சீக்கிரமா முடிச்சிட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ காதுல வாங்கல. இப்ப என்னாச்சு பாத்தியா? என்ன யோசிக்கிற? அவனை உன்னால தீர்த்து கட்டுறது கஷ்டம்னா ஓப்பனா சொல்லிடு. அவனை நான் பாத்துக்கிறேன். ஷியாம், டோன்ட் இரிட்டேட் மீ. நான் நினைச்சா அந்த பயல என்ன வேணாலும் செய்வேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுத்துக்கு லாயக்கு இல்ல. வெட்டி பேச்சு பேசுறத நிறுத்து. போட்டி போட்டு திட்டிக்கிறதுக்கான டைம் இல்ல இது. மோகன் ராஜ பத்தி இது வரைக்கும் ஒரு விவரமும் நமக்கு கிடைக்கல. சதீஷ் நீ நமக்கு எதிரா ஏதாவது பண்ண ஆரம்பிச்சானா நானும் நீங்களும் இந்த முரடனும் அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை வித்தின் செகண்ட்ஸ் பஸ்மம் ஆயிடும். அதனால புத்திசாலித்தனமான ஒரு திட்டத்தை உடனே போட்டாகணும். Shut your bloody mouth. என் புத்திசாலித்தனத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. பவர், என் பொலிட்டிக்கல் பவரை காட்டுறேன். சதீஷ்ங்கிற ஆளை மட்டும் ஒழிச்சா போதாது. அவனோட பிசினஸ் சாம்ராஜ்யம் மொத்தத்தையும் வேரோட புடுங்கி எறியணும். சம்ஜே? போலீஸ். நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுங்க. அப்ப நீங்க? நோ ப்ராப்ளம், ஐ வில் மேனேஜ் தட். சீக்கிரம் வா.
இப்போ எப்படி இருக்கு? ஆர் யூ கம்ஃபர்டபுள்? ஏதோ எனக்கு சரியான சமயத்தில் கமிஷனர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால உங்களை என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. காட் இஸ் கிரேட். ஒருவேளை நாங்கள் அங்கே வராமல் போயிருந்தா? ஏய், என்ன இது சின்ன குழந்தையாட்டம் அழுதுகிட்டு? நோ, எழுந்திருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் தேவை. ஐ நோ யூ ஆர் அலர்ட், ஆல்வேஸ் அலர்ட். தளராத உங்க மனசை போல வேகத்துல தெம்பு ஏறணும். அப்புறம் திருப்பி அடிக்கலாம். அந்த சமயத்துல நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். இதுவரைக்கும் அவங்க டெல்லியை விட்டு போகலன்னு கமிஷனர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தட் மீன்ஸ் பாஸ், சதீஷுக்கும் சித்ராவுக்கும் உதவி செய்யறதுக்கு இந்த டெல்லியில யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அது யாருன்னு உடனே கண்டுபிடிக்கலன்னா நாம எல்லாரும்... இல்ல ரோசி, இல்ல. நம்மளை எதிர்த்து சுண்டு விரல கூட அவனால ஆட்ட முடியாது. நீயும் நானும் இவங்க எல்லாரும் இந்த நிலைமைக்கு வர நிறைய தியாகம் பண்ணியிருக்கோம். அதை நாம காப்பாத்திக்க பலி கொடுத்தாகணும் அவனோட உயிரை. அவங்க 2 பேருக்கு சவக்கொழி தோண்டி புதைச்சே தீர்வேன். இப்போ நாம ஏதாவது செஞ்சாகணும் பாஸ். அவனோட கையில நமக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அவன் அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியிட்டுட்டானா பர்டிகுலரா 16th அன்னைக்கு நீங்க பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறதுக்கு அது முட்டுக்கட்ட போட்டுடும். He will not come. I will not let him come. பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆகணுங்கிறதுக்காக பணத்தை தூக்கி எறிஞ்சி அதை பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாத்துக்கிட்டே இரு. நாளைக்கு பத்திரிக்கைக்காரங்க என்ன சுத்தி நிப்பாங்க. பத்திரிக்கையில பால் பி ஐசக்க பத்தி அவங்க ஹெட்லைன்ஸ்ல எழுதத்தான் போறாங்க. அதனால மட்டும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். அதுக்கு பதிலா நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்திலேயே மரண செய்தி அவன் பேர் வரணும். அந்த செய்தி தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.